ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நான் ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா வனப்புமிகு மலர்களும் மன்னவரும் மன அழகின் காட்சி அன்றோ மலைப்புமிகு மலைகளும் வனப்புமிகு மலர்களும் மன்னவரும் மன அழகின் மாட்சி அன்றோ நிலம் வாழும் புற்பூண்டும் அதை நனைக்கும் வான்மழை நிலைத்தவும் நிலையன்பின் சாட்சி என்றோ இறையே இதயத்துள் வாழும் ஆசை நிறைவேற்றிட இயற்கையோடு வாழ்தலே இனிய எளிய வழியா இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா ஓ கண்கவர் விண்மீன்களும் களிப்பூட்டும் கண்கொள்ள காட்சி என்றோ நெடிதுயர்ந்த மரங்களும் நெடும்பயண நதிகளும் நேயவும் நேசத்தின் நீட்சி என்றோ இறையே ஞான கொடைதான் படைப்பு காவியம்
இதை உணர்ந்து வாழ்ந்திடின் தலைமுறைகள் தழைக்கும். இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. லூக்கா நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 47 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிப்பிடத்திற்கும் தூயத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கு நமது நாட்டில் ஏராளமான தலைவர்களுக்கு நினைவு சின்னங்களை எழுப்பியிருக்கிறோம். நினைவு சின்னம் எழுப்பதில் சிக்கலும் இருக்கிறது. ஒரு சில தலைவர்களின் பிறந்த நாளில் பொது விடுமுறை அறிவித்து அவர்களை சிறப்பாக நினைவும் கூறுகிறோம். முகநூல் பதிவுகளில் இன்றைக்கு சமுதாயத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மனிதருக்கு பாராட்டும் தெரிவிக்கிறோம். ஆனால் இவர்கள் வாழ்ந்தபோது இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல மனிதர்களுக்கு அவர்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கிறோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். லைக் போடுவதோடும் கமெண்ட் எழுதுவதோடும் நின்று விடுகிறோம். அவர்களை வெறும் அடையாளத்திற்குத்தான் வைத்திருக்கிறோமே தவிர அவர்களை ஆளவோ அதிகாரத்தை கொடுக்கவோ நாம் விடுவதில்லை. ரோம் ஷர்மிளா, மேதா பட்கர், என் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய பெயர்களை சொல்கிறேன், தோழர் நல்லக்கண்ணு என்று இந்த பட்டியலை நீட்டிக்கொண்டே போகலாம். ஃபாதர் ஸ்டேன் சுவாமி, மக்களுக்காக உண்மையாக உழைக்கிறவர்களை நாம் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இது இப்போது மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்களின் தொடக்க கால வரலாற்றிலிருந்தே நாம் பார்க்கலாம் என்பதைத்தான் இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இறைவன் இந்த உலகத்தை படைத்த தருணத்திலிருந்து எத்தனையோ மனிதர்கள் கடவுளின் ஆவியால் தூண்டப்பட்டு மக்களை வழிநடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் முடிவு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் நினைவு சின்னங்களையும் எழுப்பியிருக்கிறார்கள். உயிரோடு இருக்கும்போது அவர்களை கொடுமைப்படுத்தியவர்கள், கொலை செய்தவர்கள் நினைவு சின்னங்களை எழுப்பியிருப்பது கொடுமையிலும் கொடுமை. இந்த முரண்பாட்டை இயேசு சுட்டிக்காட்டுகிறார். நல்ல மனிதர்களை நாம் எப்போதும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய சமூக அங்கீகாரத்தை அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சமூகத்திற்கு விடிவு கிடைக்குமே அன்றி மற்ற வழிகளில் வாய்ப்புகளே இல்லை. உண்மையான பொதுநலவாதிகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. இறைவாக்கினர்களை பற்றிய மறைநூல் அறிஞர்களின் கருத்தும் வாழ்வும் முரண்பாடாய் அமைந்திருந்தது. அவர்கள் இறைவாக்கினர்களை புகழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் புகழ்ந்த அனைத்து இறைவாக்கினர்களும் மறைந்து போனவர்கள். கண்முன்னால் நிற்கக்கூடிய இறைவாக்கினர்களை அவர்கள் எதிர்த்தார்கள். அவர்களை குற்றம் சுமத்தினார்கள். அவர்களை ஒழித்து விட துடித்தார்கள். இறந்து போன இறைவாக்கினர்களுக்கு நினைவிடங்கள் அமைத்தார்கள். ஆனால் உயிருள்ள இறைவாக்கினர்களை துன்புறுத்தினார்கள். நம்ம வீட்டில் பெற்றவங்களை கடைசி காலங்களில் தூக்கி எறிவோம் நம்ம. ஆனால் அவங்க இருக்கிற சமயத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கறதே இல்லை. இறந்த பிறகு படுற பாடு இருக்கே, நீயா நானா, நீ அடக்கப்பட்டி வாங்குவியா, நான் மாலையை வாங்குவேனா, நான் வெடி வைப்பேனா,
நான் கொயரை கவனிப்பேனா, நான் அதை பார்ப்பேனா, இதை பார்ப்பேன்னு மாறி மாறி சண்டை போட்டு அதிலே போட்டி போட்டு உதவி செய்வார்கள், மதிப்பார்கள். அது யாருக்கு வேணும்? உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களை ஏன் உள்ளம் வெறுக்கிறது? எசையா 1:14. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? மீகா 6:8 சொல்கிறது. மேற்கண்ட இறைவார்த்தைகள் இறைவாக்குனர்களின் போதனையின் சாராம்சம். இதை தவிர்த்து மறைநூல் அறிஞர்கள் அனைத்தையும் செய்வதை இயேசு கண்டிக்கிறார். எனவே எதை செய்ய வேண்டுமோ அவற்றை செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். செய்யக்கூடாததை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நமது வாழ்க்கையில் செய்யக்கூடியவைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. வேண்டாதவர்களை நாம் செய்வதற்கு முனைகிறோம். இங்கதான் பிரச்சனை இருக்குது. இதனை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. நீதி நாயகனே இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஒரு தலைமுறையினரின் தவறுகளுக்காக அடுத்த தலைமுறையிடம் கணக்கு கேட்பது என்னும் உமது எச்சரிக்கை மொழிகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களது ஒவ்வொரு சொல்லும் செயலும் பிறர் மீது, அடுத்த தலைமுறை மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று உணர்ந்து நாங்கள் பொறுப்புணர்வோடு வாழுகிற வரத்தை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய்
நலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மரியே,
அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே, வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ, உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோ. அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால், ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ, உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோ. அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ, உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோ. அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. 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 நிலையான புகழுக்குரிய
உமைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.